அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே புனிதமான ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாட்களுக்கு வந்தாச்சு. இப்பதான் ரமலான் வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்ம கடைசி 10 நாளைக்கு வந்துட்டோம். இந்த 10 நாள் என்பது சாதாரணமான நாள் கிடையாது. நம்ம சாதாரணமாகவும் இதை கழிக்கவும் கூடாது. நம்ம கூடுதலான அமல்கள் செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இன்னும் துஆக்களை அதிகப்படுத்தணும். இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தணும். கண்டிப்பாக இந்த 10 நாள் நம்முடைய துஆ தான் இந்த வருஷம் முழுக்க நம்மளோட வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா இந்த 10 நாள் சாதாரணமான நாள் கிடையாது. இந்த 10 நாள்ல லைலத்துல் கதருடைய இரவு என்பது இருக்கு. அந்த இரவு எப்படிப்பட்டது? 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள். 83 வருஷங்கள் அமல் செய்த கூலியை அல்லாஹ் தருவான். அது மட்டுமல்ல, அந்த நாள்ல பரக்கத்தான வானவர்களை அல்லாஹ்தாலா இந்த பூமிக்கு இறக்குறான். அதாவது இரவுல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் அந்த வானவர்கள் இந்த பூமியில அலைஞ்சிட்டு இருப்பாங்க. எந்த அடியார் அமல்களோட இருக்கிறாங்களோ அதை அப்படியே எடுத்துட்டு போய் அல்லாஹ்விடத்துல கொண்டு சேர்ப்பாங்க. ஆனா அந்த நாள் எந்த நாள் என்பது நம்ம யாருக்குமே தெரியாது. இறுதி 10 நாள்ல ஒற்றைப்படையான நாள்ல ஏதாவது ஒரு நாள் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனா நம்மள நிறைய பேரு ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்கணும். பிறை பார்த்ததே நம்ம ஒரு தவறாக பார்த்துட்டோம், அறிவிப்புகள் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம எல்லோருமே லைலத்துல் கதருடைய இரவை இழக்கக்கூடும். அதனால எப்பவுமே ரமலான் மாசத்துல இருக்கக்கூடிய இறுதி 10 நாளை ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கு லைலத்துல் கதருடைய இரவா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம அமல்கள் செய்யணும். அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும். அதிகமாக நம்மளோட தேவைகளை கேட்கணும். இன்றைக்கு நம்ம எல்லோருமே நிறைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல முன்வைக்கிறோம். ஆனால் மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அதில் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்க மறந்துடுறோம். மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் மிக நீளமான ஒரு வாழ்க்கை. இன்னும் மறுமை நாளைக்கு நம்ம எழுப்பப்படுவோம் பாருங்க, அது இன்னும் மிக நீளமான ஒரு வாழ்க்கை. நமக்கு 3 வாழ்க்கை இருக்கு. இந்த உலக வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சொற்பமானது, மிகச்சிறிய நேரம். கபரில் கொஞ்சம் அதிகம். இன்னும் மறுமை நாளில் கேள்வி கணக்குக்காக நம்ம நிற்போமே, அதுதான் மிகப்பெரிய ஒரு நேரம், மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த லைலத்துல் கதருடைய இரவை நம்ம எல்லோருமே பயன்படுத்தணும். இந்த சின்ன வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பத்தையே நம்ம எல்லாராலும் தாங்க முடியல. அழுகிறோம், துடிக்கிறோம், இந்த பிரச்சனை இப்படியே இருந்துருமா, என்னைக்கு எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், கவலைப்படுறோம். ஆனா கபர்ல நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், மறுமையில நம்ம எப்படி ஒரு நிலையில அல்லாஹ்வின் முன் நம்ம நிற்க போறோம் அப்படிங்கிறத பத்தி நமக்கு எல்லோருமே கண்டிப்பா யோசிக்கணும். இந்த உலகத்துல நம்ம நிறைய நன்மைகள் செய்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். மறுமையில அது ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். இந்த உலகத்துல ஒரே ஒரு சின்ன நன்மை மறுமையில நம்மளை காப்பாற்றுற அளவுக்கு பெரிய ஒரு அமலாக கூட நம்ம இருக்கலாம். அதனால கண்டிப்பா இந்த ரமலான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் மறுமைக்காக பயன்படுத்துங்க. இம்மையை விட அதிகம் மறுமைக்காக துஆவை கேளுங்க. அதுவும் இந்த இறுதி 10 நாள் என்பது எந்த நாளில் லைலத்துல் கதருன்னு நமக்கு தெரியாது. அதனால எல்லா நாளையுமே லைலத்துல் கதராக நம்ம நினச்சிக்கிட்டு அமல்கள் நம்ம செய்யணும். கண்டிப்பாக அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒற்றைப்படை இரவுகளில் செய்யக்கூடிய அமல்களை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதாவது சிறந்த தொழுகை, சிறந்த திக்ருகள், துஆ எப்படி கேட்கணும் அப்படிங்கிற முறையை பற்றி நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா பார்த்துடுங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய திக்ரு. நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு திக்ரு தான். அந்த திக்ரை மட்டும் நீங்கள் 100 தடவை தஸ்பீக செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த நாளில் ஒரு சின்ன அமல் என்பது 83 வருஷம் நம்ம அமல் செய்த கூலி அல்லாஹ் நமக்கு தருவான். ஒரு திக்ரை ஓதுறீங்கன்னா 83 வருடங்கள் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால கண்டிப்பாக இந்த திக்ருகளை இன்றிலிருந்து விடாமல், நமக்கு மீச்சம் இருக்கிறது 9 நாட்கள் தான் இருக்குது. நான் 9 அழகான அதிகமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய, இன்னும் துஆக்கள் விரைவாக கபூல் ஆகக்கூடிய, இன்னும் இதன் பலனை கொண்டு வரக்கூடிய வருடம் முழுவதும் பரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய திக்ருகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே கவனமாக கேளுங்க. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த 9ஐயும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்று இரவிலிருந்து ஒவ்வொரு திக்ராக ஒரு நாளைக்கு அப்படின்னு கணக்கு வச்சுட்டு ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துஆவை கேளுங்க.
இன்றைக்கு லைலத்துல் கதருடைய இரவாக இருந்தால் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய இந்த ஒரு சின்ன ஒரு அமலை ஏற்றுக்கோ யா அல்லாஹ். இதில் நான் என்ன தவறுகள் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோ. இந்த திக்ரின் பரக்கத் கொண்டு எனக்கு இம்மை மறுமை வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொன்றும் நம்மளோட விதியை மாற்றக்கூடியது, வருடம் முழுவதும் பரக்கத்தை வரவழைக்கக்கூடியது, நன்மையின் தராசை கனப்படுத்தக்கூடியது, அல்லாஹ் விரும்பக்கூடியது. இன்னும் நான் இன்னைக்கு சொல்ல போகிற எல்லா திக்ருகளுமே பீரியட்ஸ்லையும் தாராளமாக நீங்கள் ஓதலாம். இப்போ அந்த திக்ருகளில் முதல் திக்ரு தலைமையான திக்ரு, நன்மையின் தராசை கனப்படுத்தக்கூடிய திக்ரு அப்படின்னா லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூல்லா அப்படிங்கிற இந்த களிமா தான் இன்றைய தினம். இதை நீங்கள் 100 தடவை தஸ்பீஹ் செஞ்சுக்கோங்க, இது ஆகச்சிறந்தது. அடுத்தது இரண்டாவது நாள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹ் வல் ஹய்யுல் கய்யூமு வ அத்தூபு இலைஹி அப்படிங்கிற இந்த சிறந்த இஸ்திக்பாரை ஓதுங்க. இதை நம்ம 3 தடவை ஓதுனாலே கடலின் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும். இன்னும் இதில் ஹய்யுல் கய்யூம்ங்கிற அல்லாஹ்வினுடைய பெயர் இருக்குது, அதனால இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை நீங்கள் ஓதிக்கோங்க, உங்களோட துவாவும் கபூலாகும். அடுத்தது மூன்றாவது நாள் சலவாத்துல் இப்ராஹிமியா. நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச அத்தஹியாத்தில் நம்ம ஓதுவோமே தரூத் இப்ராஹிம் சலவாத், அந்த செலவாத்தை ஓதுங்க. எல்லா நபிமார்களின் மீதும் செலவாத்து ஓதிய அந்த நற்கூலி அல்லாஹ் தருவான். இருக்கிறதுல ஆகச்சிறந்த செலவாத். செலவாத் என்பதும் துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய அம்சம்தான். இதையும் நீங்கள் 100 தடவை தஸ்பீஹ் செய்யணும். அடுத்தது நாலாவது நாள் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிற இந்த களிமா. இந்த களிமாவுக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது. இதை எப்போ ஓதுனாலுமே நிறைய பலன், நிறைய நன்மை. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நன்மையை அல்லாஹ் நமக்கு தர்றான். ஏராளமான பரக்கத்து இருக்குது. இதை தூங்கி விழித்த உடனே யார் ஓதிட்டு அவங்களுடைய தேவைகளை கேட்குறாங்களோ அத்தனையுமே கபூலாகும் என்பதாக ஹதீஸ்கல்ல காணப்படுது. எனவே இதை நீங்கள் 100 தடவை தஸ்பீஹ் செஞ்சுக்கோங்க. அடுத்தது ஐந்தாவது நாள் அல்லாஹும் மக்ஃபிர் லில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மாமினீன வல் மாமினாத் அல்-அஹ்யாயி மின்ஹும் வல் அம்வாத். இந்த சிறந்த ஒரு துவாவை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு மில்லியன் கணக்கான நன்மைகளை அல்லாஹ் தர்றான். இதை ஓதிட்டு கேட்கக்கூடிய துவா அப்படியே கபூலாகும். ஏன்னா அடுத்தவர்களுக்காக நம்ம ஒரு துவாவை கேட்குறோன்னா நமக்கு முன்னாடி 2 வானவர்கள் ஆமீன் சொல்லுவாங்க நம்மளோட துவாவிற்காக. அதனால இது எல்லா மக்களையுமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் முன்னாடி பிறந்தவங்க இன்னும் பின்னாடி பிறக்க போகிறவங்க எல்லாருக்குமே சேர்த்து கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கிறனால இதற்கு மில்லியன் கணக்கான நன்மையை அல்லாஹ் நமக்கு தர்றான். அதனால் இதையும் நீங்கள் கண்டிப்பாக 100 தடவை தஸ்பீஹ் செஞ்சுக்கோங்க. அடுத்தது ஆறாவது நாள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், சொர்க்கத்தின் புதையல், சொர்க்கத்தின் பொக்கிஷம். இது சொர்க்கத்துக்கு மட்டுமல்ல, நம்மளோட வாழ்க்கையின் பொக்கிஷம் தான். இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் புதையல்களை போல நன்மைகளையும் புதையல்கள் போல நற்செய்திகளையும் நம்ம அடைந்து கொள்ளணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த திக்கரை நம்ம அதிகம் ஓதணும். இந்த திக்கரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இது உங்களோட இரு உலக வாழ்க்கையையும் உயர்த்தும். அதனால் இந்த திக்கரையும் நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது ஏழாவது நாள் அல்லாஹும் மர்ஹம்னி யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்வே என் மீது கிருபை செய், நீயே கிருபையாளர்களிலெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கிறாய். இந்த திக்ரில் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் இருக்குது. இதை தான் நம்ம கண்டிப்பாக இந்த ரமலான் முழுக்கவே ஓதணும். அந்த அளவு இது நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, நம்ம மேலே அல்லாஹ்வின் ரஹ்மத்தை திருப்பக்கூடியது. இன்னும் நம்மளோட ஒவ்வொரு துவாக்களையும் அங்கீகரித்து கொடுக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, நம்மளோட கஷ்டம், பிரச்சனை, சோதனை எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது. இந்த திக்கரை நீங்கள் 100லேருந்து 500 வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு இஷ்டமோ அவ்வளவு தூரம் நீங்கள் ஓதிக்கோங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது எட்டாவது நாள் மிகச்சிறந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை. இதை சொன்னால் அல்லாஹ் நமக்கு கேட்குறதையெல்லாம் தருவான். இம்மையிலும் தருவான், மறுமையிலும் தருவான். அதுதான் அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹுவே நீயே என் அதிபதி, என்னுடைய இரட்சகன் அப்படிங்கிற இந்த வார்த்தை நம்ம எதை கேட்டாலும் கிடைக்கும். அதனால் இதையும் நீங்கள் இந்த ரமலானில் இறுதி நாளில் நீங்கள் ஓதிக்கோங்க. அதுவும் லைலத்துல் கதருடைய இரவில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், இம்மையிலும் மறுமையிலும் உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. அடுத்தது 9வது நாள் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்த வாசீலா. அல்லாஹுவை புகழக்கூடிய மிகச்சிறந்த சொல். ஏன்னா அல்லாஹாலா நமக்கு கொடுத்த அனைத்திற்குமே அல்லாஹாலாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும், அல்லாஹுவை புகழணும். அதில் இது தலைமையான திக்ரு. இந்த திக்ரை ஓதணும் அப்படின்னா ஏராளமான வானவர்கள் போட்டி போடுவாங்களாம் அல்லாஹ்விடத்தில் நம்மளோட நன்மையை கொண்டு செல்றதுக்கு. அதனால் இதை கண்டிப்பாக ஓதுங்க.
அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு போதும் போதுங்கிற அளவிற்கு நியாமத்தையும் அருட்கொடையையும் பரக்கத்தையும் ரிசுக்கையும் ஆரோக்கியத்தையும் வாரி வாரி வழங்குவான். அது மட்டுமல்ல, இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திக்ருகளை ஓதிட்டு உங்களோட துவாவை கேட்க மறந்துடாதீங்க. இன்றைக்கு லைலத்துல் கதிராக இருக்கலாம், இன்று இருந்தால் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு, என்னுடைய இந்த துவாவை எல்லாம் அங்கீகரித்து கொடு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் கேளுங்க அல்லாஹ்விடத்தில். இந்த வருஷத்துக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க, அல்லது இந்த வாழ்நாள் முழுக்க என்ன வேணுமோ கேளுங்க, இன்னும் மரணத்திற்கு பிறகு என்ன வேணும் அப்படிங்கிறத கேளுங்க, இன்னும் மறுமை நாளில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேளுங்க. அல்லாஹ் தாலா அனைத்தையுமே நசீபாக்கி தருவான். எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட தயாரிப்புகளில் உங்களுக்கு எந்த தயாரிப்பு வேணும் அப்படின்னாலும் சரி, கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி, அல்லது வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி, தமிழ் குரான் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இன்னும் ரமலானில் துவாக்கள் கேட்பதற்காக கையேந்தினால் அந்த கைகளை இறக்குவதற்கு முன்பாக எல்லா மக்களையும் உங்களோட துவாவில் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட துவாவுக்கு இன்னும் பலம் சேர்க்கும். இன்னும் அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துவாவையும் அங்கீகரிக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.